வெந்தயக்கீரை குழம்பு பருப்பு போட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு, துவரம் பருப்பை போட்டுக்கலாம். பருப்பு நல்லா வேகறதுக்கு விளக்கெண்ணெய் ஊற்றிட்டா நல்லா வேகும். மஞ்சத்தூள், சீரகம், 2 தக்காளி பழம், 3 விசிலுக்கு விட்டு நம்ம எடுத்துக்கணும். பருப்பு வேகறதுக்குள்ள இந்த தேங்காயும் 5 சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ 10 சின்ன வெங்காயம் 2 அறுத்து 4 வெள்ளை பூண்டை போட்டுக்கலாம். அளவான சாம்பார் தூள், அரைச்சி வச்ச தேங்காய் விழுது ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அளவான உப்பு, வெந்தயக்கீரையை நல்லா கொத்து கொத்தா இப்படி ஆஞ்சு இப்படி போட்டுக்கோங்க. அறுத்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, 2 வரமிளகாய், இந்த தாளிப்பை ஊற்றிடலாம். சுவையான வெந்தயக்கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாதத்தோடு இந்த குழம்பு அப்படியே குழி பண்ணி ஊற்றி ஒரு அப்பளத்தை வச்சு கடிச்சு சாப்பிட்டா செமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள்.